நண்பர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது அப்பாச்சியோட ஆர்டிஆர் 164V. இது என்ன பைக்குன்னு தெரியுதா? இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஆர்டிஆர் 164Vயோட லேட்டஸ்ட் மாடல். அதாவது பழைய மாடலுக்கு என்னென்ன சின்ன சின்ன அப்கிரேட் பண்ணி லேட்டஸ்ட் மாடலாக லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பழைய மாடலுக்கும் இப்போ வந்திருக்க புது மாடலுக்கும் இருக்கக்கூடிய அப்கிரேட், ஸ்பீடோமீட்டர் கன்சோல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய எல்இடி ஹெட்லேம்ப், அப்புறம் ஓல்டு மாடலில் இருக்கக்கூடிய போரிங்கான ஸ்பீடோமீட்டர் கன்சோலை தூக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீடோமீட்டர் கன்சோலை இறக்கியிருக்காங்க. இந்த வண்டியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஸ்பீடோமீட்டர் கன்சோல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த டூமு ரெண்டுமே பக்காவாக இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் பெரிய சேஞ்சஸ் கிடையாது. வேறு எந்த சேஞ்சஸும் பெருசாக பழைய ஆர்டிஆர் 164Vக்கு எதுக்கும் கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்டி லுக்கில் ஒரு பைக் வேணும், அதாவது NS 200க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய பைக்கு கம்மியான பட்ஜெட்டில் வேணும், ஃபீச்சர்ஸ் அதிகமாக அள்ளி அமைக்கிறக்கூடிய பைக் வேணும், செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் இருக்கிற பைக் வேணும், அதே மாதிரி ரைடிங் மோடு 3 விதமான மோடு இருக்கிற பைக் வேணும், அதாவது ஒரு RR310 லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைக் வேணும், அதுவும் 160cc செக்மெண்ட்டில் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் இந்த வண்டி உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். லேட்டஸ்ட் மாடலோட ஃபுல் ரிவ்யூ வேணுமா? கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த அப்கிரேடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த அப்டேட் எதுவும் உங்களுக்கு இம்ப்ரெஸ்ஃபுல்லாக இருக்குதா, இல்லை பழைய லுக்கே இருந்துக்கலாமா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சஜஷன் என்னென்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த வண்டியோட அப்கிரேட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க.